சங்கராபுரம் அருகே புது பாலப்பட்டு கிராமத்தில் பழுதடைந்திருக்கும் 10க்கும் மேற்பட்ட மின்கம்பங்களை சீரமைக்க கோரி மாவட்ட ஆட்சியருக்கு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அடுத்த பாலப்பட்டு கிராமத்தில் உள்ள 6வது வார்டில் சுமார் 10க்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் உடைப்பு ஏற்பட்டு இடிந்து விழும் சூழல் உள்ளது. இதற்கிடையில் மின்கம்பங்களை மாற்றக்கோரி கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக புதுப்பாலப்பட்டு ஊராட்சி நிர்வாகம் அரசு மற்றும் மின்துறை அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. எனவே உயிர்பலி வாங்க காத்திருக்கும் 10க்கும் மேற்பட்ட மின்கம்பங்களை அகற்றி புதிய மின்கம்பங்களை அமைக்க மாவட்ட ஆட்சியருக்கு பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். விருதம்பட்டு அருகே புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். வேலூர் மாநகர் விருதம்பட்டு அடுத்த சக்கார்தோப்பு பகுதியில் வேலூர் மாநகராட்சி சார்பில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் வேலூர் மாநகரில் இருந்து பாலாற்றின் அருகே புதிய சுத்திகரிப்பு நிலையத்திற்கு புதிய கழிவுநீர் பைப்லைன் அமைக்கும் பணி நடைபெற்று வரும் நிலையில் அதனையும் ஆய்வு செய்தார். திருச்சி ரயில் நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் சோதனையில் ரூபாய் 75 லட்சம் ஹவாலா பணம் சிக்கியது. திருச்சி ரயில் நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு படை ஆய்வாளர் செபஸ்டின், கிரைம் ஆய்வாளர் ரமேஷ் குழுவினர் 6வது நடைமேடையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கருப்பு பையுடன் சந்தேகத்துக்கு இடமாக வந்த நபரின் உடைமைகளை சோதனை மேற்கொண்டபோது அவரது பையில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கட்டுக்கட்டாக ரூபாய் 75 லட்சம் எடுத்து வந்தது தெரிய வந்தது. உடனடியாக காவல்துறையினர் அவற்றை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டதில் சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை பகுதியைச் சேர்ந்த ஆரோக்கியதாஸ் என்பது தெரிய வந்தது. பின்னர் இது குறித்து வருமானத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் பிடிபட்ட பணம் 75 லட்சம் ஹவாலா பணம் என கூறப்படுகிறது. சீர்காழி புறவழி சாலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த தனியார் கல்லூரி உதவி பேராசிரியரிடம் வழிப்பறி செய்த முகமூடி நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள திருவாலி கோட்டகம் பகுதியைச் சேர்ந்தவர் யாசிகா. இவர் சீர்காழியில் உள்ள தனியார் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் யாசிகா ஆச்சால்புரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு விட்டு வீடு திரும்பியுள்ளார். அப்போது தைக்கால் பகுதியில் இருந்து நம்பர் பிளேட் இல்லாத இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் யாசிகாவை வழிமறித்து அவர் அணிந்திருந்த 3 பவுன் தங்க செயினை பறித்து கொண்டு தப்பி ஓடியுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த யாசிகா சம்பவம் குறித்து சீர்காழி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் சம்பவ இடத்தை பார்வையிட்டு வழிப்பறியில் ஈடுபட்ட முகமூடி நபர்களை தேடி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தின் மிகப்பெரிய ஏரிகளில் ஒன்றான உத்திரமேரூர் ஏரி நிரம்பி 3 களங்கள் வழியாக நீர் வெளியேறி வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த ஜவ்வாது மலை, ஆரணி உள்ளிட்ட பகுதிகளில் நிரம்பி செய்யாற்றில் வெள்ளப்பெருக்காக மாறியது. ஆற்றில் செல்லும் நீர் வீணாக செல்லும் நிலையில் அதனை ஏரிக்கு திருப்பிவிட தீர்மானித்து அனுமந்தண்டலம் பகுதியில் இருந்து உத்திரமேரூர் ஏரிக்கு நீர் திருப்பிவிடும் பணியை கடந்த சில தினங்களுக்கு முன்பு பொதுப்பணித்துறையினர் மேற்கொண்டனர். இதனால் மெல்ல மெல்ல உத்திரமேரூர் ஏரியின் நீர்மட்டம் உயர்ந்து தற்போது முழு கொள்ளளவை எட்டி 3 களங்கள் வழியாக உபரி நீர் வெளியேறி வருகிறது. மேலும் இந்த நீர் சேமிப்பு மூலம் 18 கிராமங்களைச் சேர்ந்த 5400 ஏக்கர் விளைநிலங்கள் 3 போகம் விளைவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.